திருவாரூரில் நிலப்பிரச்சனையில் மதிமுக நிர்வாகியின் மகன் செங்கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஸ்வீட் ஸ்டால் உரிமையாளரை கொலை செய்ய அடியாட்கள் அழைத்து வரப்பட்டார்களா? நடந்தது என்ன? திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த மோகன் மதிமுகவில் நகர செயலாளராக உள்ளார். இவரது மகன் அருள் பிரகாஷ் புதிய பேருந்து நிலையம் அருகே ஸ்வீட் ஸ்டால் நடத்தி வருகிறார். திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி செல்லும் சாலையில் பழைய காவல் நிலையம் அருகே அருள் பிரகாஷுக்கு சொந்தமாக ஒரு இடம் உள்ளது. இந்த இடத்தின் அருகிலேயே சிங்களாந்தியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் லேத் பட்டறை வைத்து நடத்தி வருகிறார். நில விவகாரம் தொடர்பாக ஆறுமுகத்தின் மகன் ஸ்ரீராமுக்கும் அருள் பிரகாஷுக்கும் இடையே நீண்ட நாட்களாக பிரச்சனை உள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு அருள் பிரகாஷுக்கும் ஸ்ரீராமுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இருக்கிறது. கல்லூரி மாணவர் ஸ்ரீராம், அவரது பெரியப்பா மகன் விக்னேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் சேர்ந்து அருள் பிரகாஷிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் அருகே இருந்த செங்கலை ஸ்ரீராம் எடுத்து அருள் பிரகாஷின் தலையில் பலமாக தாக்கியிருக்கிறார். செங்கல்லால் தாக்கியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே அருள் பிரகாஷ் மயங்கி விழுந்து விட்டார். அருகில் இருந்தவர்கள் அருள் பிரகாஷை மீட்டு திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அருள் பிரகாஷ் இன்று காலை உயிரிழந்து விட்டார். இந்த சம்பவம் குறித்து திருத்துறைப்பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி மாணவர் ஸ்ரீராம், அவரது பெரியப்பா மகன் விக்னேஷ் ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.